2014 நினைக்கிறேன் பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார். வரும்போது என்ன சொல்றாரு, இனிமே தமிழ்நாட்டில் எந்த ஒரு மீனவரும் தாக்கப்பட மாட்டார்கள், இலங்கை ராணுவத்தினால் பாதிப்படைய மாட்டார்கள், அதற்கு நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன். இது காங்கிரஸ் ஆட்சியில இப்படிதான் நடக்கும், பாஜக மலர்ந்துருச்சு அப்படின்னாக்கா எல்லாமே தலைகளா மாறிடுறாங்க. மூணாவது இடம் நரேந்திர மோடி வந்தார். கடந்த ஒரு வருடத்துல கிட்டத்தட்ட 44 படகுகள் இலங்கை ராணுவத்தினால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் ஓராண்டு முடியல. ஆமா, ஒரு வருஷம் முடியல. இந்த ஒரு வருடம் முடியாம இன்னும் 3 மாதங்கள் 4 மாதங்கள் இடைவெளியிலேயே நீங்க இவ்வளவு பேரை கைது செஞ்சிருக்கு இலங்கை அரசாங்கம். நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வருவதற்காக எதை வேண்டுமானாலும் சொல்லுவார். இந்த தேர்தலுக்கு முன்னாடி தன்னை கடவுளின் அவதாரம் என்றே சொல்லுகிற அளவுக்கு அவரு போயிட்டார். அந்த பக்கம் இதே போன்ற பொய்களை கதையை ஆண்டாண்டு காலமாக எப்படி தமிழக மீனவர்கள் பிரச்சனை இருக்கிறதோ அதே போலதான் ஆண்டாண்டு காலமாக மோடி பொய் சொல்லுவதும் தொடர்ந்து வந்தே அது இந்திய தேசத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஆமா ஆமா. அப்ப ராமேஸ்வரத்துல இருந்து கொஞ்சம் கன்னியாகுமரிக்கு போய் அங்க ஒரு மேடையில மீனவர்கள்ட்ட அதே 2014 என்னிடத்துல மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கும் அவர்களை உயர்த்துவதற்கும் ஒரு திட்டம் இருக்கிறது அப்படின்னார். ஒரு சபதம் நான் ஏற்றிருக்கிறேன். அந்த சபதத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த கைதுகள் போல. இவர் சொன்னாரு பாத்தீங்களா, இலங்கை கடற்படையிலிருந்து தமிழக மீனவர்களுக்கு இன்னும் எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு சொல்லி தேர்தலில் வெற்றி பெற்று பொறுப்பேற்கிறாரு. 122 படகுகளை நாட்டுடைமையா இலங்கை கடற்படை அறிவிச்சிட்டான். அப்ப என்ன செய்வது? மோடியை அவர்கள் மதிக்கவில்லை என்பதை அவன் தெளிவா சொன்னான். இந்திய இலங்கை மீனவர்களுக்கோ இருக்கிற பிரச்சனைகள் சம்பந்தமா இரு நாட்டும் கூடி ஒரு பேச்சுவார்த்தை மூலம் இனிமே படகுகளை கைது ஆட்களை கைது பண்ணக்கூடாது, படகுகளை சிறைபிடிக்க கூடாது, இனிமே ஒரு மீனவர் கூட உயிரெடுக்க கூடாதுங்கிற திட்டத்தெல்லாம் போட்டு 3 மாசத்துக்கு ஒரு முறை நம்ம கூடி முடிவெடுப்போம்னாங்க. 11வது வருஷத்துல உட்கார்ந்து பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலையே ஒத்துக்கிறாரு, நாங்க 5 முறை கூடியிருக்கோம். 3 மாசத்துக்கு ஒரு முறைனா வருஷத்திலேயே 4 தடவை வந்துருமாடா. ஆனா இவர் என்ன சொல்றாரு, நாங்க 5 முறை கூடியிருக்கோம், விரைவில் அது கூடுறதுக்கு. அப்போ தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கும் கேரளாவுக்கும் தெலுங்கானாவுக்கும் கர்நாடகாவுக்கும் எது நடந்தாலும் சரி வாங்கி திறக்க மாட்டேங்கிறாங்க. தொடர்ந்து தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதை வேடிக்கை பார்ப்பது. நீங்க பட்ஜெட்ல புறக்கணிக்கிறீங்க. அதே போல சென்னைக்கு வர வேண்டிய 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகளுக்கான பொருளாதாரத்தை கொடுக்கல, நிதியை கொடுக்கல, ஜிஎஸ்டி நிதியை கொடுக்கல. நீங்க முன்னே சொன்ன மாதிரி நீங்கள் தமிழக மக்களை புறக்கணிப்பதை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதே வரிசையில தான் இன்னைக்கு பயங்கரமான கொந்தளிப்பிலே தமிழ்நாட்டினுடைய மீனவர்களும் இருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கிறேன். இது ஒரு புதுவிதமான ஒரு நிகழ்ச்சி. அன்றாடம் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள்ல நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளை பற்றி உரையாடுவது, பேசுறதுனால நீங்களும் நானும் உரையாடுவது போல ஒரு புது நிகழ்ச்சியை நம்ம தொடங்கி இருக்கிறோம். நல்லது, நல்ல விஷயம்தான். எனவே மக்கள் என்ன பண்ணணும்னா, எல்லாரும் கீழே கமெண்ட்ல பதிவுகள் இடுங்க, உங்களுடைய கேள்விகளை முன்வைங்க, எங்களை சார்ந்து ஒரு முக்கியமான விஷயங்களை பத்தி பேசுங்க. போடலாம், அதையும் போடலாம். இதை நம்ம இது பண்ணுவோம். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்ன அப்படின்னாக்கா, மீனவர்களுடைய பிரச்சனை. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு 35 பேரை இலங்கை ராணுவம் நம்மளுடைய தமிழ் மீனவர்களை கைது பண்ணிச்சு. ஏன் இந்திய மீனவர்களை கைது பண்ணிடுச்சு? சரியா சொன்னீங்க. இந்திய மீனவர்கள். ஆமா, இந்திய மீனவர்கள். இந்த பேரு வித்தியாசத்திலேயே இன்றைக்கு பல ஆண்டுகால வரலாறே அதான். ஆமா, அவன் எல்லா மீனவர் இந்தியாவில எல்லா மாநிலத்தை சேர்ந்த மீனவர்களும் இந்திய மீனவர்கள். ஆமா, இந்திய மீனவர்கள். தமிழ்நாடு மீனவர்களை மட்டும் ஒதுக்கிடுவாங்க. அது தமிழ் மீனவர்கள், தமிழ்நாட்டினுடைய மீனவர்கள். இந்திய நாட்டினுடைய மீனவர்கள் ஒரு 35 பேர் 2 நாளைக்கு முன்னாடி கைது பண்ணிட்டாங்க. அவருடைய படகுகளை கைப்பற்றி இருக்கிறார்கள். அதே போல ஒரு 4 பேர் அந்த காவல் படை இருக்குல்ல, அதுல அவங்கள பார்த்து பயந்து போய் கடலுக்குள்ள குதிச்சுட்டு இருக்காங்க. இப்படியாப்பட்ட சம்பவம் இன்னைக்கு நடக்கல, நீண்ட வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு ஒரு விஷயம் நல்லா ஞாபகம். 2014 நினைக்கிறேன் பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார். வரும்போது என்ன சொல்றாரு, இனிமே தமிழ்நாட்டில் எந்த ஒரு மீனவரும் தாக்கப்பட மாட்டார்கள், இலங்கை ராணுவத்தினால் பாதிப்படைய மாட்டார்கள், அதற்கு நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன். இது காங்கிரஸ் ஆட்சியில இப்படிதான் நடக்கும், பாஜக மலர்ந்துருச்சு அப்படின்னாக்கா எல்லாமே தலைகளா மாறிடுறாங்க. 3வது இடம் நரேந்திர மோடி வந்தார். அப்படி அவர் 3வது முறை பிரதமர் ஆகி இருக்கிற இந்த நிலைமையில நீங்க தகவல், நீங்க சொன்ன தகவலை தான் இந்த ஓராண்டுல மட்டும் 322 மீனவர்கள், குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இலங்கை கடற்படையா. அது மட்டும் கிடையாது,
கடந்த ஒரு வருடத்துல கிட்டத்தட்ட 44 படகுகள் வந்து இலங்கை ராணுவத்தினால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் ஓராண்டு முடியல. ஆமா, ஒரு வருஷம் முடியல. இந்த ஒரு வருடம் முடியாம இன்னும் 3 மாதங்கள் 4 மாதங்கள் இடைவெளியிலேயே நீங்க வந்து இவ்வளவு பேரை கைது செஞ்சிருக்கு இலங்கை அரசாங்கம். நீங்க ஒரு வரலாற்று நிகழ்வை குறிப்பிட்டீங்க. நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வருவதற்காக எதை வேண்டுமானாலும் சொல்லுவார். இந்த தேர்தலுக்கு முன்னாடி தன்னை கடவுளின் அவதாரம் என்றே சொல்லுகிற அளவுக்கு அவரு போயிட்டார். இதே போன்ற பொய்களை கதையை ஆண்டாண்டு காலமாக எப்படி தமிழக மீனவர்கள் பிரச்சனை இருக்கிறதோ அதே போலதான் ஆண்டாண்டு காலமாக மோடி பொய் சொல்லுவதும் தொடர்ந்து வந்தே அது இந்திய தேசத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஆமா ஆமா. அப்ப அந்த 2014 பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கடல் தாமரை மாநாடுன்னு ஒண்ணு போட்டாங்க. என்னது கடல் தாமரை? கடல்ல தாமரை மலரும். தாமரை வந்து கடல்ல முளையாதுன்னு அவங்களுக்கு தெரியும், அது தமிழ்நாட்டிலும் மலராதுன்னு தெரியும். அதனாலதான் கடல் தாமரைன்னு பேர்லயாவது இருக்கட்டும் ஒரு வச்சிருக்காங்க மாநாடு. சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் அவங்க பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவங்க இறந்துட்டாங்க. அவர்கள் அந்த மாநாட்டுல என்ன பேசினாங்கன்னா, கச்சத்தீவை நாங்கள் மீட்டெடுப்போம், தமிழர்கள் இனிமே வந்து யாரையும் தமிழர்கள் மீனவர்களை இலங்கை கடற்படையால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் வந்து அவங்க வீர உரையாற்றினாங்க. சரி, அவருங்க பேசினா சும்மா இருப்பாங்களா? இதுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாருல, அவர் பேசணுமே. பொய்யிலே பிறந்தவர் பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமாள். அந்த புலவர் நரேந்திர மோடி என்ன பேசினார்னா, ராமேஸ்வரத்துல, ஏன்னா நீங்க சொன்னீங்கல்ல அந்த சம்பவம், இன்னைக்கு ராமேஸ்வரம் மீனவர்கள் தான் அதுல 35 பேர் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாண சிறையில அடைக்கப்பட்டிருக்கிறார். அப்ப அந்த ராமேஸ்வரத்துல 2017 நரேந்திர மோடி சொன்னார், தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவது தொடர்கதையாக இருக்கிறது, அவர்கள் துன்புறுத்தப்படுவது தொடர்கதையாக இருக்கிறது. இதற்கு என்ன காரணம்னா காங்கிரசுடைய பலவீனம் தான் காரணம்னு சொன்னார். அதோட நிறுத்தல. என்னன்னா அதோட நிறுத்தல, அவர் என்ன மறுபடியும் அது உண்மையா இருந்தாலுமே கூட அதுவும் பலவீனம் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அது ரொம்ப மோசமா போயிடுச்சு. அதுதான் அது அவரு, ஏன்னா அவரு காங்கிரசுடைய பலவீனம்னு சொன்னதோட மட்டும் நிறுத்தல. அதே கன்னியாகுமரியில ராமேஸ்வரத்துல இருந்து கொஞ்சம் கன்னியாகுமரிக்கு போய் அங்க ஒரு மேடையில மீனவர்கள்ட்ட, அதே 2014 என்னிடத்துல மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கும் அவர்களை உயர்த்துவதற்கும் ஒரு திட்டம் இருக்கிறது அப்படின்னார். ஒரு சபதம் நான் ஏற்றிருக்கிறேன். அப்படி அதுதான் அந்த சபதத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த கைதுகள் போல இருக்கலாம். இதுதான் சபதமாக கூட இருக்கலாம். அவர் பிரதமராக வந்த பிறகு, அதாவது 2014 வந்த பிறகு, இலங்கை அரசுடைய அப்போ அதிபராக இருந்து மக்களால் இன்னும் விரட்டி அடிக்கப்பட்ட ராஜபக்சேவை கூப்பிட்டு தன்னுடைய பதவியேற்பு விழாவில் கலந்துக்க வச்சார். ராஜபக்சே வந்து கலந்துகிட்டாரு. தீவிரமாக அதை ஆதரித்த தமிழ்நாட்டை சேர்ந்த வைகோ போன்றவர்கள் எல்லாம் அப்புறம் ராஜபக்சே வருகைக்காக வெளியில வந்தாங்க. அதெல்லாம் வரலாறு. இவர் சொன்னார் பாத்தீங்களா, இலங்கை கடற்படையிலிருந்து தமிழக மீனவர்களுக்கு இன்னும் எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு சொல்லி தேர்தலில் வெற்றி பெற்று பொறுப்பேற்கிறாரு. 122 படகுகளை நாட்டுடைமையா இலங்கை கடற்படை அறிவிச்சிட்டான். அப்ப என்ன செய்வது? மோடியை அவர்கள் மதிக்கவில்லை என்பதை அவன் தெளிவா சொல்ல. நம்ம தான் மதிக்கல, அவங்களும் மதிக்கல. கடந்த 5 வருடங்கள்ல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 170க்கும் மேற்பட்ட படகுகள் இலங்கை ராணுவம் கைப்பற்றி. உண்மைதான். கடந்த ஆட்சி காலங்கள்லயோ அல்லது கடந்த காலங்கள்ல இலங்கை ராணுவம் கைப்பற்றுகிற படகுகளை மீட்பதற்கோ அல்லது அதுக்கு நிவாரணம் பெறுவதற்கோ நிறைய முயற்சிகள் எடுத்தாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் அரசாங்கத்துல அப்படி எந்த நிவாரணம், ஏன்னா இப்ப இந்திய மீனவன் கிடையாது, இப்ப தமிழ்நாட்டு மீனவன் பாகுபாடு இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கிற அந்த கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் இந்த 35 பேர்ல அவங்களுடைய உறவினர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க, நிர்மலான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு படகை வந்து வாங்குவது என்பதே வந்து பல லட்சங்கள் வந்து செலவாகும். அந்த படகை வந்து வாங்குவதற்கும் தயாரிப்பதற்கும் பல லட்சங்கள் கடன் வாங்கி தான் அதை செய்வோம். பெரிய பொருளாதார நெருக்கடி வரும், காலநிலை மாற்றம், பல்வேறு சிக்கல்களுக்கு இடையில இவ்வளவு வாழ்வியல் ஆதாரமா வச்சு அந்த படகை நாங்க ரெடி பண்ணி கடலுக்கு போனா படகையும் கைப்பற்றிடுங்க. அதை ஓட்டுகிற தமிழக மீனவர்களை 6 மாசம் 5 மாசம்னு சிறையில தள்ளிடுறீங்க, உடைச்சு போட்டுறாங்க, படகுகளையும் கைது பண்ணிடுறீங்க. படகுகளை கொடுக்காம அப்படியே நீங்க விடுதலை பண்ணா கூட படகுகளை கொடுக்கலாம், நாங்க எப்படி வாழ்வாதாரத்தை என்ன இருக்கு, எப்படி எங்க குடும்பத்தை காப்பா கேள்வி அவங்க வந்து. அப்ப பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் படகுகளை விடுவிப்பதற்கு எந்த முயற்சியும் இதுவரை எடுக்கல. அந்த கடல் தாமரை மாநாடு போட்டு அதுல மோடி அவர்கள் சொன்னார், பாகிஸ்தான் ராணுவத்தால் கடற்படையால் வந்து குஜராத் மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இவங்க 2 பேருடைய பிரச்சனையும்
நான் முடிச்சு நாட்டு வச்சிருவேன். உறவையும் வலுப்படுத்தி பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சு வைப்பேன்னா. அதன் பிறகு சுஷ்மா ஸ்வராஜ் வெளியுறவுத்துறை அமைச்சரா இருந்த போது ஒரு கூட்டத்தை போட்டாங்க. இரு நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் சேர்ந்து ஒரு கமிட்டியை போட்டாங்க. அது தமிழக மீனவர்களுக்கும் இந்திய இலங்கை மீனவர்களுக்கும் இருக்கிற பிரச்சனைகள் சம்பந்தமா இரு நாட்டும் கூடி ஒரு பேச்சுவார்த்தை மூலம் இனிமே வந்து படகுகளை ஆட்களை கைது பண்ணக்கூடாது, படகுகளை சிறைபிடிக்க கூடாது, இனிமே ஒரு மீனவர் கூட உயிரெடுக்க கூடாதுங்கிற திட்டத்தெல்லாம் போட்டு 3 மாசத்துக்கு ஒரு முறை நம்ம கூடி முடிவெடுப்போம்னாங்க. 10 வருஷம் ஆட்சி முடிஞ்சிருச்சு. இதுவரையுமே அந்த கமிட்டி ஒரு 5 முறை தான் கூடியிருக்கு. 11வது வருஷம் தொடங்கிடுச்சு. இத 11வது வருஷத்துல உட்கார்ந்து பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலையே ஒத்துக்கிறாரு. நாங்க 5 முறை கூடியிருக்கோம். 3 மாசத்துக்கு ஒரு முறைனா வருஷத்திலேயே 4 தடவை வந்துருமாடா. ஆனா இவர் என்ன சொல்றாரு, நாங்க 5 முறை கூடியிருக்கோம், விரைவில் அது கூடுறதுக்கு இந்த முயற்சி செய்வோம். அதுலயும் பாத்தீங்கன்னா கடந்த 31ஆம் தேதி ஒரு மிக கொடூரமான சம்பவம். இங்க இருந்து ஒரு 300 படகுகள்ல பாம்பன்ல இருந்து ராமேஸ்வரம் மீனவர்கள் மீன் பிடிக்க போறாங்க. அங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, இலங்கை கடற்படையை சேர்ந்த 2 படகுகள் கப்பல்காரன் என்ன செஞ்சிருக்கிறான், துரத்திட்டு வந்திருக்கிறான். இவங்களை எல்லாம் தாண்டி மீன் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அது வந்து அந்த மோதனதுல ஒரு படகுல இருந்த அந்த படகே வந்து உடஞ்சி கடல்ல மூழ்கிடுச்சு. அதுல 4 பேர் தமிழக மீனவர்கள். அதுல வந்து ஒருத்தர் வந்து அவர் பேர் வந்து ராமச்சந்திரன். அவர் வந்து கிடைக்கவே இல்லை இன்ன வரையும். ஒருத்தர் மலைச்சாமிங்கிறவர், அவர் இறந்தே போயிட்டார். 2 பேரை மீட்டு மருத்துவமனையில சிகிச்சை பெற்றாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒருவர் கூட இறக்க மாட்டார்னு சொன்னாங்க பாரதிய ஜனதா கட்சி. ஒரு மீனவர் இறந்தே போயிட்டாரு. அன்னும் சொல்ல போனா ஒரு மீனவர் எங்க இருக்கிறாருன்னே தெரியல, கிடைக்கவே இல்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாரு, நான் துரதிருஷ்டவசமாக இது நடந்து விட்டதுங்க. அது எப்படி அது துரதிருஷ்டவசம் அப்படின்னு நம்ம கேட்க வேண்டிய தேவையும் இருக்கு. உண்மைதான். ஏன்னா அதாவது அண்ணாமலை வந்து மோடிக்கும் மேல. ஆமா, மோடி வந்து 2 மாடிக்கு போய் சொன்னாருன்னா அண்ணாமலை வந்து 10 மாடிக்கு போய் சொல்லுவா. அப்படி 2 ஊருக்கு மோடி போய் சொன்னா 10 ஊருக்கு அண்ணாமலை வந்து அதை அப்படியே 8 கட்டி பேசுவாங்கல்ல, அதை போல பேசக்கூடிய வாய்த்திறன் படைத்தவர். ஆமா ஆமா. அதாவது யார் மைக்க நீட்டினாலும் அவர் வந்து பேசுவார். அந்த வாய்த்திறனுக்கு ட்ரைனிங் எடுக்கதான் இப்ப வெளிநாடு. ஆமா, இப்ப வந்து அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. தெரியல, பதிவுலாம் போட்டிருக்காரு. தெரியல, நான் வந்து இன்னும் அரசியல் ஞானம் ஊற்றெடுப்பதற்காக பெருகுவதற்காக அமெரிக்கா. அது இல்லைங்க, நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி வந்து என்ன பண்ணுது, டெல்லியில ஒரு போராட்டம், தமிழ் மீனவர்களுக்காக ஒரு அகில இந்திய போரம், காங்கிரஸ் கமிட்டியினுடைய அகில இந்திய போரம் அமைச்சு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம். பாராளுமன்றத்துக்குள்ள மீனவர்கள் உள்ள அனுமதிக்கப்படல. அது தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் உட்பட எல்லாரும் தமிழக மீனவர்கள் அழைச்சிட்டு போய் அங்க பாக்குறாங்க. ஆமா, நீங்க ராகுல் காந்தி வெளியில வராரு. ஏன் ராகுல் காந்தி கிட்ட பத்திரிகை எங்க போறீங்க, பார்லிமெண்ட் நடந்திருக்கு, எங்க போறீங்க, உள்ள விட மாட்டேங்கிறாங்க. மீனவர்கள் பிரச்சனை, இந்திய நாட்டினுடைய மீனவர்கள் பிரச்சனை, நாங்க இருக்கும்போது காய்ச்சி மூச்சுனாங்க, இன்னைக்கு கொத்து கொத்தா செத்து முடிகிறாங்க, மக்கள் கோரிக்கையை முன்வைக்கிறதுக்காக பாராளுமன்றத்துக்குள்ள வரணும், விட மாட்டாங்க. அதே போலதான் இந்த விவசாயிகள். ஆமா ஆமா, இப்ப ரீசெண்டாவும் அதே போலதான் பண்ணாங்க. ராகுல் காந்தி வெளில போயிட்டு பார்த்தாரு. அப்போ யாருக்காக இந்த பாராளுமன்றம் இயங்குது அப்படின்றத கேள்வி. பத்திரிகையாளர்களை பூட்டி வச்சுட்டாங்க. என்ன சொல்லுதீங்க? நாடாளுமன்ற கூட்டத்தோட தொடங்குச்சு இல்ல, சரி, பத்திரிகையாளர்களை ஒரு கூண்டு போட்ட கட்டடத்துக்குள்ள அடைச்சி வச்சுட்டானோ நரேந்திர மோடி. எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க, ஒழுங்கா இருங்க. அந்த நேரத்திலயும் ராகுல் காந்தி அவர்கள் போயிட்டு அந்த கதவை திறந்து அவங்கள பார்த்துட்டு வந்து நாடாளுமன்றத்துல பேசினாரு. நாட்டின் ஜனநாயகத்தின் தூணுங்கிறாங்க, அதுல ஒருத்தவங்க பத்திரிகையாளர்கள் அவங்கள உள்ள வச்சு இடையில வச்சு அடைச்சி வச்சுட்டேன்னா தூணுக்குள்ள இடையில கொண்டு போய் வச்சு அந்த மாதிரி பேசின. அந்த மாதிரி நாடாளுமன்றத்திற்கு குறிப்பா ராகுல் காந்தி அவர்களை எந்த பிரதிநிதிகள் சந்திக்க வந்தாலும் அனுமதிக்க. நாட் ஓன்லி ராகுல் காந்தி, நீங்க எந்த நாட்டில் நாட்டு மக்களுடைய எந்த ஒரு பிரச்சனையாக டெல்லியில ஒரு மிகப்பெரிய இடம், அங்க போராட்டம் நடத்துவதற்காகவே ஒரு இடம் இருக்கு. ஜந்தர் மந்தருக்கு எல்லாம் இருக்கு நடத்துறதுக்காகவே. அங்க யாரு முன்னெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் போது நான் போயிருக்கேன் போராட்டத்துக்கு, வேலையின்மை பிரச்சனைக்காக போயிருந்தோம். உடனே அரசாங்கம் செவிசாச்சு ஆள் அனுப்பிச்சாங்க. ஆள் அனுப்பிச்ச உடனே போயிட்டு பார்த்துட்டு வந்த ஏற்பாடுலாம் இருக்கு. ஆனா இன்னைக்கு அங்க போராட்டம் நடக்குதுன்றதுதான் பேரு. நீங்க அந்த ஜந்தர் மந்தரை சொல்றப்ப ஒரே ஒரு செய்தி நான் நினைவுபடுத்திக்கிறேன். இந்த ஜந்தர் மந்தரில் தான் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மோடிக்கு மிக நெருக்கமாக இருக்கிற பிரிட்ஜி பூஷன் சிங் இருக்கிறார்ல, அவர் மீதான பாலியல் குற்றச்சாட்டை நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு இப்பொழுது அதே பாரதிய ஜனதா கட்சியால் பழிவாங்கப்பட்டு இருக்கிற
வினேஷ் போகத் அவங்க வந்து போராட்டம் நடத்தினாங்க. அந்த ஜந்தர் மந்தத்துல அவங்க போராட்டம் குளிர்லையும் பனியிலையும் படுத்து கிடந்தவங்கள தடியடி நடத்தி கலைச்சாங்க. இதுதான் அப்போ இந்திய நாட்டுல நாங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டால் பாலாரும் தேனாரும் ஓடும்னு சொன்னதெல்லாம் சரி. மேடையில ஒலிபெருக்கி முன்னாடி பேசிய வாக்குறுதிகளை யாரு நினைவு வச்சுக்கிறா? சரி, நினைவு வச்சுக்க மாட்டீங்க. ஆனால் ஆன போதும் கூட நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க, மக்களை கிள்ளிக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அது பாருங்க, நீங்க அதாவது இப்போ வயநாடு பிரச்சனை அப்படிதான். நீங்க இதுவே ஆந்திராக்கு நடந்திருந்தா சும்மா இருந்திருப்பாரு. அது எப்படி சும்மா இருப்பாரு? வாரி அப்படியே இந்திய நாட்டுடைய சொத்தை உனக்கு தான் எடுத்துக்கிட்டு போ அப்படின்ட்டு கொடுத்துருந்துருப்பாரு. இங்க கொடுத்துருப்பாரா மாட்டாரா? கண்டிப்பா. ஆனா இன்னைக்கு வயநாட்டுல என்ன இல்லாம அதை போயிட்டு தண்ணி எல்லாம் வடிஞ்சிருச்சு, எல்லாம் நின்று போச்சு, மக்கள் எல்லாம் மீட்டுட்டாங்க, அங்க இருக்கக்கூடிய மக்கள் மீட்டுட்டாங்க, மக்களை உதவி செஞ்சுட்டாங்க, நன்றி சொல்லி விடை கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஆமா, விடை கொடுத்து அனுப்பிட்டாங்க. இப்போ நரேந்திர மோடி வந்து என்ன பண்றாரு, விசிட் வர்றாரு. என்ன விசிட்டு? வயநாடுக்கு விசிட் வர்றாரு. அதே போல இன்னொரு சம்பவம் தூத்துக்குடியில இதே போலதான் பண்ணாங்க. திருநெல்வேலி, அந்த தென்காசி, தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள்லாம், ஆமா காஞ்சிபுரம், அதையும் விடுங்க நீங்க, அதெல்லாம் சின்ன சின்னதுதான். 2015 விடலாம் ரொம்ப மோசம் கிடையாது. இங்க தென் மாவட்டங்கள்ல ஒரு பிரச்சனை, வீடு இல்ல, ஆடு மாடெல்லாம் அடிச்சுக்கிட்டு போது ஒரு மிகப்பெரிய இழப்பு தமிழ்நாட்டுக்கு, மக்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. வாங்கி வச்சு சேர்த்து வச்சிருந்தது எல்லாம் போச்சு, நிவாரணம் கொடுங்கடா அப்படின்னா நிர்மலா சீதாராமன் வராங்க. வந்து என்ன தண்ணியை காணும், கிணத்த காணும், தண்ணி இருக்குன்னீங்களாப்பா, எங்க எம்மா தண்ணி எல்லாம் வடிஞ்சு பல நாட்கள் ஆச்சு, தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம் வந்திருக்கீங்களே. அப்போ தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கும் கேரளாவுக்கும் தெலுங்கானாவுக்கும் கர்நாடகாவுக்கும் எது நடந்தாலும் சரி வாங்கி திறக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டாக்கா பாஜக காரங்க சொல்றாங்க, எங்களுக்கு ஓட்டு போட்டியா, நீ எங்களுக்கு ஓட்டு போட்டியா, நீ எங்களை செவுக்கி வச்சியா, பக்கத்துல இந்த மேங்கோ பாய்ஸ் வேற உட்காந்துக்கிட்டு நீங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கணுங்க, அப்பதான் தமிழ்நாடுன்னு பேர் சொல்லியிருப்பாங்க. அவரு பாஜகவுக்கு ஓட்டு போடாததுக்கு எல்லாம் வருத்தப்படல, அவருக்கு ஓட்டு போடாது, அவங்க மனைவி வந்து நிக்க வச்சு தோத்து போச்சு. அது ஒன்னாவது ஜெயிச்சிருந்தா அமைச்சர் வாங்கி இருக்கலாமே. மாட்டு சாணியும் மனுஷ சாணியும் கலந்து போட்டு அடிச்சிட்டாங்களே அப்படின்னு அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடு கோபம் தானே. ஆமா ஆமா, அந்த கோபத்துல வந்து பேசுறீங்க. இப்போ அந்த சம்பவம் நடந்த போதே வந்து அந்த பகுதியினுடைய எம்பி என்கிற முறையிலையும் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி போன்றவர்கள் எல்லாம் போய் பார்த்தாங்க. சரி, நரேந்திர மோடி அவர்கள் போவதை வரவேற்கிறாங்க. இது ராகுல் காந்தி நம்மளே வரவேற்கிறோம். அதுல ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, இந்த கொடுமையான துயரத்தை பார்த்தாவது இது தேசிய பேரிடரா அவர் வந்து அறிவிப்பாரு அப்படின்னு நான் நம்புறேன்னாரு. ஆனா அறிவிக்க மாட்டேன், நம்ம கூட தான் நல்லாட்சி தருவாருன்னு நம்புறோம். நடக்குதா நரேந்திர மோடி? நடக்காது. அந்த மாதிரிதான் இந்த கொடுந்துயரத்துக்கு. இதை ஏன் சொல்ல வரேன்னா, எப்போதுமே தமிழக மீனவர்களை அவர்கள் வந்து கணக்கிலே எடுத்துக்கிறது. மீனவர்கள் இல்ல அதை நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க இந்திய மீனவர்கள்ல கூட பாகிஸ்தானால குஜராத் மீனவர்களுக்கு பிரச்சனை இருக்குன்னாருல, அதை கட்டுப்படுத்த முடிந்த நரேந்திர மோடி அவர்கள். அப்ப தமிழ்நாட்டு மீனவர்களை மட்டும் நீங்க ஓட்டு போடல. யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நீங்க ஓட்டு போட்டீங்களா? யாருக்கு போட்டீங்க? திமுக குத்துன்னு குத்துனீங்க, காங்கிரஸுக்கு குத்துனீங்க, கம்யூனிஸ்டுகளுக்கு குத்துனீங்க, விசிகாவுக்கு. ஓட்டு போடாதவனுக்கு நல்லது செஞ்சாதானே அடுத்த முறையாவது ஓட்டு போடுவான். ஓட்டு போடாதவன போடலன்னா அவன் எப்படி போடுவான்? அதனாலதான் நீங்க தமிழ்நாடே காரி துப்புது. ஆமா, ரெண்டாடே பட்ஜெட் போடும் போது கூட கொஞ்சோண்டு மனசாட்சி வேண்டாமா? இங்க இருந்து ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும், அதாவது இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் பெரும்பான்மையான பங்களிப்பை செலுத்துவது தமிழ்நாடு. ஆனா என்ன பண்ற, யூபிக்கு தாரவாத்து கொடுக்குற, உன் கூட்டணியில இருக்கக்கூடியவங்களுக்கு பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் பங்கிட்டு போட்டு கொடுக்குற, தமிழ்நாடு செலுத்துது. ஏன் தமிழ்நாட்டுக்கு தர, ஏன் இப்ப கூடங்க ஜிஎஸ்டி பணத்தை கூட ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீ அதை கொடுத்தா கூட தமிழ்நாடு வந்து தேத்திக்கும், நீ அதை கூட கொடுக்க மாட்டேங்கிறியே அப்படின்ற அந்த ஆதங்கம் இருக்கிறது. அதுல ஒவ்வொரு முறையும் நீங்க பாத்தீங்கன்னா, ஏன்டா வந்து அந்த பிரச்சனை அப்படியே இருக்கு, வேலையின்மை பிரச்சனை எதுக்காக இருக்கு, இந்த போல வந்து குற்றங்கள், தலித் மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமா இருக்கு, ஓபிசியோட ரிசர்வேஷன் இப்படி இருக்கு. அதே நேரத்துல அதே கேள்வியோட சேர்த்து தமிழக மீனவர்கள் பிரச்சனை, இலங்கை கடற்படை இருந்து தாக்குறது நிக்கவே இல்லை. எதை கேட்டாலும் பிரதமர் நேரு கடந்த கால பிரதமர், இப்ப காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலம் அன்னை இந்திரா காந்தி, கலைஞர். எனக்கு தெரிஞ்சு நாடாளுமன்றத்துல பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய தலைவரான வாஜ்பாய் போன்றவர்களுடைய பேரை சொன்னதை விட நேருடைய பேரையும், சோனியா காந்தி, இந்திரா காந்தியினுடைய பேரையும், அவங்க பேரை தான் இவங்க சொல்லாத அதிகமா சொல்லி இருக்கிறாங்கன்னு நான் அவங்களதான் நினைக்கிறேன். இதே பிரச்சனை ஏன் நான் இப்ப சொல்றேன்னா, தமிழக மீனவர்கள் பிரச்சனையில கரெக்டா தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு ஒரு ஆட்சி அண்ணாமலை கிடைக்கும். அது எங்க இருந்து கிடைக்குது தெரியுமா?
வெளியுறவுத்துறையில இருந்து கிடைக்குது. வெளியுறவுத்துறை அமைச்சர் யார் தெரியுமா? ஜெய்சங்கர். பேர்வே வராம தேர்தலில் ஜெயிக்கிறவர் அவரு. அவங்களோ நிர்மலா சீதாராமன் அவர்களோ வெளியெல்லாம் போக மாட்டா. ஆமா, அவ என்ன நீங்க இப்படி பேசுறாரு? சரி சரி, அவான்னு சொல்லி இருக்கணும். கருப்பாயிடுவாள. ஆமா, அவ கிட்ட நிதியே கிடையாது. அவ எப்படி இது பண்ணுவா? அது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன். அது கொடுக்க முடியாத சில தகவல்களை பாதுகாப்பாங்க. எல்லா தகவலையும் வந்து கொடுத்துட மாட்டாங்க. இதுல அண்ணாமலைக்கு அந்த ஆர்டிஐ கிடைக்குது. அந்த ஆர்டிஐல கச்சத்தீவை வந்து தாரை வார்ப்பதற்கு வந்து நேரு ஒப்புக்கொண்டாருங்கிற தகவலும் 1974 கச்சத்தீவை வந்து இலங்கைக்கு தாரை வார்த்து கையொப்பமிட்டார்கள் காங்கிரஸ். இருக்கட்டுங்க, இவங்க என்ன பண்ணாங்க? அதத்தான் இப்ப நம்முடைய கேள்வி. இவங்க என்ன பண்ணாங்க? 10 வருஷம் ஆண்டு விட்டல. அதை எங்க சொல்றாங்க பாருங்க. 10 வருஷம் ஆட்சி முடிய போற இடத்துல சொல்றான். இவங்க என்னத்தை புடுங்க காங்கிரஸ் கட்சியில கூப்பிட்டாங்க. அதை நரேந்திர மோடி இது பாருங்க, அண்ணாமலை ஒரு ஆளுன்னு அதை நரேந்திர மோடி நம்பினாரு பாருங்க. ஏன்னா அந்த ஆர்டிஐயே பொய்யின்ட்டான். அதுக்கப்புறம் இவர் அதை நம்பி என்ன ட்விட் போட்டாருன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய துரோகத்தை யாரும் மன்னிக்க மாட்டார்கள். கடந்த 75 ஆண்டு காலமாக நாட்டினுடைய வளர்ச்சி, ஒற்றுமை இதெல்லாம் வந்து சிதைக்கிறதே. நடுவுல பாஜக இருந்துச்சுங்க ஆட்சியில. அவர் சேர்த்துக்கிட்டாரு போல இருக்கு. வாஜ்பாயில அதனால சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துப்பாங்க. செத்து போயிட்டாரு. உண்மைதான். ஏன்னா பிணத்தின் மீது அரசியல் செய்வதில் ஆமக்கறி திங்கிறவர் மட்டும் கிடையாது, இவரும் ஒரு ஜாம்பவான். அதனால அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இத வந்து காங்கிரஸ், ஏன்னா தேர்தலில் 10 ஆண்டுகள் ஆட்சியில இருந்தோம், 2014 கடல் தாமரை மாநாடு போட்டு நீ பேசினத ஒன்னு கூட நிறைவேற்றாம தமிழர்கள் தொடர்ந்து தாக்கப்படுறாங்களே. 5 ஆண்டுகள்ல 170க்கும் மேற்பட்ட படகுகளை புடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏகப்பட்ட கைதுகளு அங்க சிறையிலேயே வச்சுட்டாங்க. எதையுமே முன்னால தடுக்க முடியலையேங்கிற கேள்வி மக்களிடத்துல இருந்து வந்துருமோன்னு உடனே வந்து அதை திமுகவுக்கு எதிராகவும் அதை வந்து காங்கிரஸுக்கு எதிராகவும் திசை திருப்ப பார்த்தாரு. நடக்கல. அதாவது ஓட்டு போடலையா, கருப்பு வேகல. ஆமா, அது நடக்கல. அது அப்ப எதற்கெடுத்தாலும் கச்சத்தீவை சொல்றவங்க நீங்க சொல்ற மாதிரி 11 ஆண்டுகளாவது இப்ப ஆட்சிக்கு மீட்க வேண்டியதானே. சொன்னதுக்கே அவன் முடியாது. இப்ப தேர்தல வெற்றி பெற்ற பிறகு அப்ப கச்சத்தீவை நீங்க மீட்பீங்களான்னா அதுவே வந்து அங்க இலங்கை சொல்லிருக்கிறாங்க. தேர்தல் அறிக்கையில கச்சத்தீவை மீட் போன்ற வார்த்தை இருக்குது. பாஜக இருக்குதா இல்லையா? பாஜக இருக்கு. அப்புறம் மீட்க வேண்டியதானே நீ. அப்ப கடந்த 10 ஆண்டா என்ன புடிங்கிட்டு இருந்த? அப்ப 10 ஆண்டா நீ வந்து என்னத்தை பேசிட்டு இருந்த? இன்னைக்கு இந்த தடவை உனக்கு தேர்தல்ல ஓட்டு போட்டு அதுக்கப்புறம் நீ போய் பேச, நாங்க வந்து கச்சத்தீவுக்காக மட்டும்தான் உனக்கு ஓட்டு போட்டோம், நீ அதை மீட்டு எடுத்துருவாரா? இல்ல வாயில வடை சுட்டுட்டு இருப்பாங்க நீங்களுக்கு. அது அப்ப இந்த பாரபட்சமான போக்கு எதுக்குன்னு கேட்க தோணுது. இல்ல, வெளியுறவுத்துறையில பெரிய உலகின் மிகப்பெரிய நாடு, ஒரு நாடு மிகப்பெரிய நாடுங்கிறது இந்தியா மேல எல்லாருக்கும் மதிப்பு இருக்கு. ஆனா இந்தியாவை ஆளுகிற பிரதமர் மீது எல்லாருக்கும் மதிப்பு இருக்கா? அவர் எப்பவுமே என்ன செய்வாருன்னா, நீங்க ஒரு சந்தேகம், இப்ப நீங்க பிரதமரை ஆமா பிரதமரை தான் பேசுனேன். ஏன்னா எதுக்காக நான் சொல்றேன்னா, இல்ல வழக்கு போடுறதுக்கு செக்ஷன்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய அளவுல அவர் வந்து தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறார். என்ன சொல்லிக்கிறாரு, 56 இன்ச்சு இதெல்லாம் என்ன வழக்கு போடுற அளவுக்கு அவரு தானே சொல்றாரு. இதெல்லாம் அவரை உலக நாடுகள் எப்படி பாக்குதுங்கிறது அவரோட மதிப்பை பொறுத்து தானே. 56 இன்ச்சு மார்பு கொண்டவர்னாரு, 400 சீட்டுக்கு மேல ஜெயிப்பண்ணாரு, நானே கடவுளின் குழந்தைனாரு, நானே கடவுள்னாரு, எல்லாம் சொன்னாரு. அப்ப ஆனா வெளியுறவு கொள்கையில என்ன மாதிரியான நிலைப்பாடுன்னு தெரியணும்ல. இங்க ஜம்மு காஷ்மீர்ல அவர் ஆட்சி பொறுப்பேற்று 2 மாசம் ஆகலைங்க. ஆனா 15 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 14 தாக்குதல்கள் நடந்திருக்கு. சீனா ஒரு பக்கம் வந்துட்டு, ஒரு பக்கம் சீனா வந்துகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் வந்துட்டு. ஆமா, இந்த பக்கம் ஸ்ரீலங்கா ஒரு பக்கம். தமிழக மீனவர்களை அவங்க இந்திய மீனவர்களை கடற்கடன்றாங்க. அப்ப உங்களுக்கு நாட்டினுடைய தொடக்கமா அங்க நீங்க பாக்குற ஜம்மு காஷ்மீர்லயும் சரி, இங்க இருக்க கன்னியாகுமரியிலும் சரி, ரெண்டையும் பாதுகாக்க முடியலன்னா அப்புறம் அந்த பிரதமர் மீது எப்படி ஒரு மதிப்பு இருக்கும்? அந்த பார்டரையும் காப்பாத்தல, இந்த பார்டரையும் காப்பாத்தல, எதைதான் காப்பாத்துவ அப்படின்ட்டு பார்த்தா அதானியும் அம்பானியும் காப்பாத்துறதுதான் தீவிரமான வேலையா வச்சு. மிகப்பெரிய கொந்தளிப்புல இருக்கிறாங்க தமிழக மீனவர். ஏன் தமிழக மீனவருடைய கொந்தளிப்பு இருக்குன்னா, அது காங்கிரஸ் அரசாங்கம் சரியில்லைன்னு சொல்லிதான் நீங்க வந்தீங்க. ஆனா எதையுமே திரும்பி பார்க்காம ஒரு சின்ன நாடு இலங்கை நாடு, நாம ஒன்னும் சீமான் போன்று வந்து நீங்க வந்து நிறுத்தீங்களா நினைச்சேன். இப்பதான் பேசலாம்னு நினைச்சேன். எங்க அண்ணன் நெய்தல் படையை கொண்டு போய் விடுவாப்ல, ஏன்னா கட்சி 2ஆ உடைய போகுது. அதனால அந்த நேரத்திலயாச்சும் தமிழர்களை மீட்பதற்காக நெய்தல் படை வச்சிருக்காரு, அதை விடுவாரா அப்படின்னு சொல்ல வேணாம். ஏன்னா அது குழந்தைகள் கதை கேட்டு அப்படியே மறந்துடுறோம். அதனால நாம ஒண்ணு அப்படி போய் நிறுத்த சொல்ல. இவர்கள் சொன்னது குறைந்தபட்சம் அந்த அரசை கண்டிக்க வேண்டும், தமிழர்களை பாதுகாக்க வேண்டும், படகுகளை மீட்க வேண்டும். இந்த கோரிக்கைகள் அவருடைய நியாயமான கோரிக்கைகள் இல்ல.
அதை நிறைவேற்றுவதை இந்த பாரதிய ஜனதா கட்சி வந்து செய்ய வேண்டும். அதை செய்யாம நாங்க வந்து மீனவர்களை மீண்டும் பாதுகாக்கிறோம்னு கூச்சமே இல்லாமல் பேசுவது வந்து அந்த மக்களிடத்திலே மிகப்பெரிய கொந்தளிப்பு. சீமான் அவர்கள் ரொம்ப கேள்விதான். இது வந்து பண்ண வேண்டியது யாருன்னா நம்ம தீர்மானம் போட முடியும். தமிழ்நாட்டுல இருந்து அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை போட்டு ஒரு அழுத்தத்தை கொடுத்து இறந்தாருன்னு சொன்னல ஒன்றிய அரசாங்கத்துக்கு நம்ம கொடுக்கலாம். சின்னச்சாமி சொன்னல அவருக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க. அதைத்தான் செய்யல. இல்ல நான் அதான் கேட்கிறேன். இப்போ சீமான் வந்து யார அட்டாக் பண்ணி பேசணும்னா பிரதமர் மோடியவும் ஒன்றிய அமைச்சர்களையும் ஏன் நீ மீட்டு கொண்டு வர மாட்டேன்னு பேசணும். ஆனா அவர் என்ன பேசுறாரு? ஸ்டாலினே திமுகவே என்ன அதுவா இதுவா சிலையா போயிட்டு மீட்டு கொண்டு வா. வச்சிருக்கலடா வெண்ண நெய்தல் படம் வச்சிருக்கல. ரொம்ப காலமா பேசி பேசி மனப்பாடம் ஆயிடுச்சு. அதனால நீங்க வந்து வேற பேர் ஏதாவது சொன்னா கூட அவர் வந்து வராது. அது எல்லா பேரும் அவருக்கு வந்து திமுகன்னு வரும், இல்லைன்னா கலைஞர்னு வரும். இதை தாண்டி அவருக்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் வரும். இதை தாண்டி அவருக்கு ஏதோ வராது. உதயநிதி பேர் கூட வராது. ஆமா, அது வந்து ஆணி அடிச்ச மாதிரி எத்தனை தடவை சொல்றது. தூங்குறதுல இருந்து படுத்தா கூட என்ன பேசுவாருன்னு தெரியாது. எல்லா நேரத்துல இதே பேசிக்கிட்டு இருந்தா அப்ப அவருடைய வேற என்ன அவருக்கு தோணும்? அதனால தேசிய பிரச்சனையும் அவர் இங்கதான் திட்டுவாரு. ஆமா, இங்கதான் திட்டுவாரு. ஆமா, வெளியுறவுத்துறை யார்கிட்ட இருக்கு, அது என்ன இருக்கு? அதுக்குதான் சொல்றோம் நம்ம. சீமான் கூட இருக்கக்கூடிய தற்கொலை பாய்ஸ் கொஞ்சம் படிங்கடா பிளீஸ், கொஞ்சோண்டு படிங்கடா. நாட்டுல தமிழ்நாடு மட்டும் இல்ல, தமிழ்நாடு இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள வருது, இந்திய தேசத்துக்குள்ள வருது. எல்லாத்துக்கும் தாத்தா கலைஞரையும் தாத்தா பெரியாரையும் இப்ப இருக்கக்கூடிய தாத்தா ஸ்டாலினையும் போயிட்டு மம்பிழுத்துக்கிட்டே இருக்கிறாரு. யாருக்கிட்ட கோரிக்கை வாட்ஸ்அப்ல கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கிட்டு இருக்காங்க தனியா. இறுதியா நம்ம நிறைவு கட்டத்துக்கு என்னன்னா, தொடர்ந்து தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதை வேடிக்கை பார்ப்பது. நீங்க வந்து பட்ஜெட்ல புறக்கணிக்கிறீங்க, அதே போல வந்து சென்னைக்கு வர வேண்டிய 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகளுக்கான பொருளாதாரத்தை கொடுக்கல, நிதியை கொடுக்கல, ஜிஎஸ்டி நிதியை கொடுக்கல. நீங்க முன்னே சொன்ன மாதிரி நீங்கள் தமிழக மக்களை புறக்கணிப்பதை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். அதே வரிசையில தான் இன்னைக்கு பயங்கரமான கொந்தளிப்பிலே தமிழ்நாட்டினுடைய மீனவர்களும் இருக்கிறார். இதை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. தொடர்ந்து இப்படியான இலங்கையினுடைய தாக்குதல்கள் தொடர்ந்தா இதுல பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்றிய அரசாங்கம் பிரதமர் மோடி அவர்களும் தலையிடை மறுத்தா அந்த மக்களுடைய கோபத்திற்கு அவர்கள் ஆளாக நேரிடும். நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுடைய கோபத்திற்கு ஆளாவாங்க. அடுத்தது உள்ளாட்சி தேர்தல் வரப்போகிறது. ஒரே ஒரு கவுன்சிலர் வச்சிருக்கிறாங்க, மாமி உஷா ஆனந்த் அவர்கள். அதுவும் இல்லாம போயிடும். அதுக்கு அடுத்தது 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது. உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் டெபாசிட் இழந்துருவாங்க அப்படின்றத பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் அண்ணாமலை கிட்ட சொல்லி, அண்ணாமலை யார்கிட்ட ஜேபி நட்டா கிட்டையும் அமித்ஷா கிட்டையும் மோடி கிட்டையும் தூது போக வேண்டிய தேவை இருக்குது. இல்லைன்னா முற்றிலுமா தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிச்சிருவாங்க. ஏற்கனவே மானங்கட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலை எது பேசினாலும் மானங்கட்ட கேள்விதான். என்னடா இவன் பாட்டுக்கு உருட்டிக்கிட்டே இருக்கிறான், நம்ம பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்போமா அப்படின்ற ஒரு நிலை வந்துருச்சு. எனவே நம்ம நிறைவு நேரத்திற்கு வந்துட்டோம். எனவே ஒன்றிய அரசாங்கத்திடம் தமிழ்நாட்டு மக்கள் நீங்க சொன்ன மாதிரி எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னாக்கா, குறைந்தபட்ச நியாயம். நாங்கள் கொடுக்கக்கூடிய உற்பத்திக்கு நாங்கள் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய, உங்களுக்கு வரியாக கொடுக்கிற அந்த பணத்திலிருந்து முறையான ஜிஎஸ்டி, தமிழ்நாட்டு மக்களுக்கான பாதுகாப்பு, மீனவர்களுக்கான பாதுகாப்பு, அவர்களும் இந்திய நாட்டினுடைய மீனவர்கள், அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யணும். அதே போல உங்களுக்கு ஓட்டு போடல, மக்கள் உங்களை புறக்கணிக்கிறார்கள் என்பதற்காக தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா போன்ற தென் மாநிலங்களை ஒதுக்கி வைப்பதை இந்த மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளாது. அப்படி நீங்க நடந்துச்சுன்னு சொன்னாக்கா, இன்னைக்கு பங்களாதேஷ்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன நடந்துச்சு? ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டுச்சு. ஹிடன்பர்க் வேற ஒண்ணு கொளுத்தி போட்டிருக்கிறாங்க. என்னன்னு? இந்தியாவில் எப்பொழுது என்ன நடக்கும் என்றே தெரியாது. அது மோடியை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க. ஹிடன்பர்க் அதானி மேட்டர்ல பெரிய கட்டுரை எழுதுறாங்கல்ல, அந்த ஹிடன்பர்க் பத்திரிகை இன்னைக்கு சொல்லியிருக்கு, இந்தியாவில் ஏதோ நடக்க போகிறதுன்னு சொல்லியிருக்கு. நிச்சயமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தொடர்ந்து நாட் ஒன்லி சவுத் இந்தியா, நார்த்லயும் பல மாநிலங்கள் புறக்கணிப்புக்கு உள்ளாகி கொண்டே இருக்கிறது. இயற்கை வளங்கள் சுரண்டப்படுகிறது, அவர்களுக்கான நீதி சென்றடைய மாட்டேங்குது, அவர்களுக்கான வாய்ப்புகளை பாராளுமன்றத்துல பேசுறதுக்கு இல்லை. நேத்து கூட சோனியா காந்தி அப்புறம் இன்னும் அந்த பெண் எம்பிக்கள் எல்லாம் சேர்ந்து எங்களை அவமதிக்கிறாங்க. ஆமா, எங்களை அவமதிக்கிறாங்க. நாங்க குழந்தைங்களா?
மைக் ஆஃப் பண்றாங்க. எங்களுக்கு குழந்தைங்களா நாங்களாம் சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்ற ஒரு காட்டமான விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி இன்னைக்கு இந்தியா முழுவதும் யாரை பார்த்து பப்பு பப்பு என்று கொஞ்சிக் கொண்டிருந்தார்களோ, இன்னைக்கு அந்த பப்பு ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவினுடைய முகமாக, ஜனநாயகத்தினுடைய முகமாக, மக்களின் நாயகனாக தோன்றப்படுகிறார். எனவே டீ பார்ட்டி வச்சிருந்தாங்க ஓம் பிர்லாவுடைய நாடாளுமன்ற வளாகத்துல. நீங்க சொல்ற மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெற்று பிரதமராக இருக்கிறார். ஆனா அவர் முகத்துல வழக்கம் போல எந்த சிரிப்பும் கிடையாது. இன்னும் அந்த துன்பம் போகவே இல்லை. இப்படியேதான் இருக்கு. எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சிரிச்சுட்டு இருக்கிறார். பளிச்சிருக்கு முகம். இன்னைக்கு இந்தியா இல்ல, அதுதான் சொல்றேன். ஹிண்டன்பர்க் சொன்ன மாதிரியும் இன்னைக்கு எப்படி பங்களாதேஷ்ல ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சி உண்டாயிருக்கிறதோ, அதே போல இந்தியாவில் கிளர்ச்சி நடப்பதற்கு நீண்ட காலம் கிடையாது. எப்போதெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ, நசுக்கப்படுகிறார்களோ, அப்போது அந்த நெருக்கடி தான் அவர்களை கிளர்ச்சிக்குள்ளாகும், இல்லையா? உண்மைதான். ஆப்வியஸ்லி இந்தியாவில் நிச்சயமா அப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்கல. ஏன்னா நடந்தா என்னன்னு கேக்குறேன். இல்ல, இது ஒரு ஜனநாயக நாடு. இல்ல, ஜனநாயக பூர்வமாக ஒரு மாற்றம். நீங்க அதாவது ஆந்திரா கண்டுக்குச்சு, பீகார் கண்டுக்குச்சுன்னா அவ்வளவுதான், ஆட்சி முங்கிடுச்சு. அதத்தான் சொல்றேன். அதான் மாற்றம். அதுதான் மாற்றம். உண்மைதான். ஜனநாயக மாற்றம் தான் சொல்றேன். நாற்காலிக்கான பட்ஜெட் 2 பேரும் இருக்கிறாங்கன்னு அந்த நாற்காலி நீங்க சொல்ற மாதிரி விட்டுட்டு போயிடும். நரேந்திர மோடி கீழே டபக்குன்னு விழுந்துருவாரு. நாற்காலி அப்படி ஒரு மாற்றம், அப்படி நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும். செல்வ பெருந்தகை சொல்றாரு, இந்த பக்கம் ஸ்டாலின் சொல்லி கொண்டிருக்கிறார், மம்தா பானர்ஜி சொல்றாங்க, பினராயி விஜயன் சொல்லி கொண்டிருக்கிறார். இந்தியாவில் யார் யாரெல்லாம் இந்தியா கூட்டணியில் இருக்காரோ அவர்கள் எல்லாம் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா என்டிஏ கூட்டணியில இருக்கவங்களே சொல்றாங்க. அது எவ்வளவு நாள் நம்ம சொல்றதை கேட்டு அந்த பொம்மை மண்டையாட்டுதோ அது வரைக்கும் தான் அதுக்கு லைஃப். அதுக்கப்புறம் அந்த பொம்மைக்கு அந்த இடத்துல இடம் கிடையாது, அது தூக்கி குப்பத்தொட்டில போட்டுருவாங்க அப்படின்ற நிலைதான். சரி, நல்ல ஒரு உரையாடல், நல்ல உரையாடலாக இது அமைஞ்சது. தொடர்ந்து தமிழக மீனவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். நல்ல அமைதியான சூழல் நிறைந்த வாழ்க்கையை அவர்கள் வாழ வேண்டும். அதுக்கு அரசாங்கங்கள் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் சொல்லி நிறைவு செய்வோம். நன்றி வணக்கம். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.